அண்மை செய்தி. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதல் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், என்னென்ன முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே ஆலைப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவர் அஸ்திவாரம் அமைத்த போது 6 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சிலைகளை கைப்பற்றிய அப்போதைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய காதர் பாஷா, சுப்புராஜ், சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் உதவியோடு அதனை வெளிநாட்டுக்கு விட்டுவிட்டதாக புகார் எழுந்தது. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்ட பிறகு காதர் பாஷா, சுப்புராஜா ஆகிய இருவரையும் கைது செய்தார். அப்போதே டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 2007ஆம் ஆண்டு நெல்லையில் உள்ள பழமையான கோவில்களில் சிலைகளை காதர் பாஷா விட்டதாக கூறி பொன் மாணிக்கவேல் அவரை கைது செய்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காதர் பாஷா வழக்கு ஒன்றை கடந்த ஆண்டு தொடர்ந்திருந்தார். அதில் தன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து தனக்கு எதிராக பழிவாங்கும் நோக்கில் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காதர் பாஷா தனது மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த மனுவில் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் தப்பிக்க வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மீண்டும் தன்னை ஒரு வழக்கில் கைது செய்து விட்டார்கள் என்று குற்றச்சாட்டையும் நீதிமன்றத்தில் காதர் பாஷா முன்வைத்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரிகள் ஒருவரை மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக் கொள்வதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் காதர் பாஷா இருவரும் யார் தவறு செய்தார்கள் என்பதை விசாரித்து நீதிமன்ற அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து டெல்லி சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாலவாக்கம் காமராஜர் சாலையில் உள்ள ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் டெல்லியில் வந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் சோதனையும் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் இந்த சோதனையானது விசாரணையும் நடைபெற்றது. அதன் பின்பு தற்போது சில முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவணங்கள் குறித்து தற்போதைய வரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. எனினும் அந்த ஆவணங்கள் இது குறித்து நாளை தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஓய்வு பெற்ற ஐஜி இருந்த ஒரு பொன் மாணிக்கவேல் என்ற ஒரு அதிகாரி வீட்டில் சிலை கடத்த சிபிஐ வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்லாமல் விசாரணையும் கிட்டத்தட்ட நடைபெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.